இப்போ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம வீடு கட்டணும் முடிவெடுத்திருப்போம். சில பேர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டலாமா, அல்லது வந்து கட்டின வீட்டுக்கு மேலே கட்டலாமா, இல்லை இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு கட்டலாமா, 2 வீடு கட்டலாமா, அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, இப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்போது அதில் வந்து யாராருக்கு எப்படி அமைஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான். நம்ம எடுத்துக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 லக்னம் தான். ஒன்று மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் தான். இந்த 4ஓட பிரதிபலிப்பு தான் மீதி இருக்கக்கூடிய லக்னங்கள்லாம். அப்போ அந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி வீடு அமைஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட சொத்து இருக்கும் பார்த்தீங்களா, தாய்வழி சம்பந்தப்பட்டமான உறவு, அந்த மூலியமாக வரக்கூடிய அவங்க சம்பந்தப்பட்டமான தாத்தா அம்மாச்சி இப்படி தானமாக கொடுப்பாங்க, அங்கே கட்டலாம். அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய பூர்வீக ஊர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வீட்டுக்கு போகவே போகக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சின்னதாக நடுத்தரமான வீடு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு உங்களுக்கு வந்து நல்லா அமையும். அப்படி அமைஞ்சாதான் வசதி வாய்ப்பு பேரு புகழ் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு கம்பல்சரி உயிர் உண்டு, சரிங்களா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின கொஞ்ச நாள்லயே வீடு வித்துட்டு போயிடுவாங்க. சில பேர் கடன் ஆவாங்க. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீடு கட்டினீங்கன்னா அது ஐஸ்வர்யமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.